ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோசை இட்லிக்காக தொட்டுக்க ஒரு பூண்டு பொடி ஒன்று செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட நல்லா கனமாக ஒரு தோசை சுட்டுட்டு இந்த பூண்டு பொடி வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, தனியா, வெந்தயம், பெருங்காயம், பூண்டு உரித்து வச்சுருக்கோம். பூண்டு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் இது நாலுமே சம அளவு. தனியா 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், பெருங்காயம், காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் தனித்தனியாக கடாயில் எண்ணெய் ஊற்றி வறுத்தா நல்லாயிருக்கும். அதுக்காக எண்ணெய் ஊற்றி வறுக்க ஃபஸ்ட்டு உளுந்து எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். அடுத்து பூண்டும் எண்ணெய் ஊற்றி வறுத்தா ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி வறுத்தா நல்லாயிருக்கும். நல்லா செவக்கிற அளவுக்கு பூண்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்து தேங்காய் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அடுத்தடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டோர் பண்ண ஒரு 10 டேஸ் ஆனாலும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாத இருக்கும் இந்த டிஷ்ஷு. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சாதம் சுட சுட போட்டு இந்த பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க. தேங்க்யூ.